ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் விடுத்திருக்கும் சவால் என்ன? அதனுடைய சாரத்தை பதிவு செய்யுங்கள். கனகரா, இன்று எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல வாயிலாக தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். இதில் குறிப்பாக பொதுவாக ஒரு ஆட்சி என்றால் ஆட்சிக்கான அடையாளமாக அந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நல பணிகளே திகழும். ஆனால் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பறிபோன பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் புழக்கம், எங்கு பார்த்தாலும் ஊழல் என குறைகள் மட்டுமே நிறைந்திருப்பதாக ஒரு அவல ஆட்சி இருக்கிறது எனவும் அவர் தனது எக்ஸல வாயில் பதிவிட்டிருக்கிறார். இந்த எத்தனை ஸ்டாலினுக்கு நன்கு உணர்ந்திருக்கிறாரோ அதனால் தான் கடந்த ஒரு மாதமாகவே தொடர்ந்து இவைகளை திசை திருப்ப அதாவது வரிசையாக நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் எனவும் அவர் தனது எக்ஸல பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கவுண்டமணி ஒரு நகைச்சுவையில், அதாவது இலையில் செங்கலை வைத்துவிட்டு சோற்றில் கல் இருக்கிறது என்பார், அதுபோலதான் இருக்கிறது ஸ்டாலின் கொண்டு வரும் தீர்மானங்கள் எல்லாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது முந்தைய முதலமைச்சர் கருணாநிதி காலத்தில் டெக்னிக் எல்லாம் இன்னும் மக்களிடையே அதாவது செல்லுபடி ஆகாது என்று நம்புகிறீர்களா? வாய்ப்பே இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல வாயில் கடுமையாக முதல்வர் அவர்களை விமர்சித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுவீர்களா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தலத்தின் வாயிலாக ஒரு சவாலை விடுத்திருக்கிறார். மேகதாது அணை, காவிரி விவகாரங்களில் செயல்படும் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டிக்க முதலமைச்சர் தயாரா என்றும் அந்த பதிவில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமைச்சர் நேருவிற்காக தொட்டுப்பார், சீண்டிப்பார் வீடியோ ஷூட்டிங் முடிந்துவிட்டதா என்ற கேள்வியையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் KN நேருவிற்காக எடுக்கப்பட்ட தொட்டுப்பார், சீண்டிப்பார் என்ற ஷூட்டிங் முடிந்துவிட்டதா, எப்போது ரிலீஸ் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேகதாது அணை, காவிரி விவகாரங்களில் செயல்படும் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தயாரா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தலத்தின் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்.